நல்லவர், அவர் கிருபை இன்றும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. லாசரை எழுப்பின கிருபை, செங்கடலை இரண்டாக பிளந்த கிருபை, பார்வோனி அவன் சேனைகளை அழித்த கிருபை, அமலேக்கியரை நாசம் பண்ணின கிருபை, இன்றைக்கும் அந்த கிருபை இன்றும் எனக்காக உள்ளது. கைதட்டும். இன்றைக்கும் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் என்னோடு கூட இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. எசேக்கியேல் சம்பவத்தை நேத்து ஈவினிங் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், எசேக்கியேலை போல. அப்படிதான் இன்னைக்கு காலையில ஆவியானோட உறவாடும் பொழுது இந்த வசனத்தை திரும்ப 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 எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறார். எசேக்கியேல் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. பிரதான தீர்க்கதரிசியில ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 37, எசேக்கியேல் புஸ்தகம் 37 5வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். தேவன் பேசினார் என்னன்னா, சில ஆசீர்வாதங்கள் செத்து கிடக்கு, சில ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளே மரித்து கிடக்கு. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் செத்து கிடக்கு. இந்த நாளிலே தேவன் உன்னோடு பேசுகிறார். உனக்குள்ளே என் ஆவியை அனுப்ப போகிறேன், உனக்குள்ளே என் ஆவியை வைக்கிறேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிரடைய போது, செத்து போன ஆசீர்வாதங்கள் எழுச்சி அடைய போது. நீ எதிர்பார்க்கும் அற்புதம் அது மரித்து கிடக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது அது உயிரடையுமா? அது ஒரு தடையா சொல்றாரு, 5ல சொல்றாரா, 6ல என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, ஒரு கையை தட்டும், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கிறார். இப்படி செஞ்சிட்டாரா? நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டா அப்படின்னு நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அது எப்ப நடக்குமா? உனக்குள்ள அந்த வல்லமை, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. 5ல சொல்றாரு, 6ல சொல்றாரு, 10ல என்ன சொல்றாரு பாருங்க. 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, எசேக்கியேல் சொல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இப்ப ஒண்ணுக்குமே உதவாத ஆள் மாதிரி இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை வைப்ப, அப்ப அவங்க சேர்ல உட்கார மாட்டாங்க, மேடையில இருக்கிற சேர்ல தான் உட்காருவாங்க. அன்னைக்கு யோசேப்பை தேடி பார்வோன் ஆள் அனுப்புனது போல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட தேடி வர்ற அளவுக்கு வரணுமா? உங்களுக்குள்ள ஆவியை வச்சுட்டா முடிஞ்சது. நீங்க தேடி தேடி அலைஞ்சீங்க, இப்போ உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்துவாரு. நான் ஆவியை உள்ள வைக்கும் பொழுது அது உயிரடையும் போது அது மகா பெரிய சேனையா என்ன செய்யுமா? எழும்பும். மகா பெரிய சேனையா எழும்பும். அடுத்து சொல்றாரு 14,
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த அத்தியாயத்தை காலையில நான் படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப உயிரடைவீர்கள். நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு உயிரடைய போகுது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு அந்நிய பாஷையில பேசுற நிறைய பேருக்குள்ள அற்புதம் செத்து கிடக்கும். அதையெல்லாம் நான் உயிரடைய செய்ய போறேன். அதெல்லாம் செயல்பட, அந்த வரங்கள் எல்லாம் செயல்படாம இருந்தது. தரிசனங்கள், சொப்பனங்கள், விசுவாச வரம், அறிக்கையின் அபிஷேகம், அந்நிய பாஷையினுடைய வரம் எல்லாம் அது செயல்பட முடியாம செத்து கிடக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு என் ஆவியை உள்ள வைக்க போறேன். அப்பொழுது அது என்ன செய்யுமா? உயிரடையும். இது யாரை குறித்து சொல்றாருன்னா 11ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்பு செத்து கிடக்கிற, உலண்டு கிடக்கிற எலும்புகள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள், இதோ எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அத்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா, ஒரு பிரச்சனை போனா அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு நோய் போனா இன்னொரு நோய், இன்னொரு கடன் பிரச்சனை வந்தா இன்னொரு பக்கம், ஒண்ணு போனா இது தீர்ந்துதா அது வந்துருது, அது போனா இது வந்துருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஏதாவது ஒரு உலர்ந்து நம்மளை சோர்வுபடுத்திட்டே இருக்காங்க. இப்படி நீ உலர்ந்து போய் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அற்புதத்தை நீ எதிர்பார்த்து இருக்கலாம், அது உனக்கு நடக்கலன்னு எதிர்பார்த்து நடக்கலன்னா உலர்ந்து போய் இருக்கலாம், நீ தளர்ந்து போய் இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? நம்பிக்கை அற்று இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, தளர்ந்து போன எலும்புகளே, உனக்குள்ள என் ஆவியை வைக்க போற, அது உயிரடைய போது. கை தட்டுவோம். அது உயிரடைய போது. எழுப்புதல் ஆவியானவர், என் மேல் இருக்கின்ற எழுப்புதல் ஆவியானவர், என் மேல் இருக்கின்ற எழுப்புதல். ஆமென் அல்லேலூயா. எந்த நாளும் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. எந்த நாளும் அல்லேலூயா. எழுப்புதல் ஆவியானவர், என் மேல் இருக்கின்ற எழுப்புதல். ஓ எழுப்புதல் ஆவியானவர், என் மேல் இருக்கின்ற எழுப்புதல். ஆமென் அல்லேலூயா. எந்த நாளும் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. எந்த நாளும் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை உள்ள மனிதர்களை பார்த்து உலர்ந்து போய், தளர்ந்து போயிருக்கிற, நம்பிக்கையற்று இருக்கிற சொல்றாங்க, ஏன் தான் உலகத்துல வாழ்றோமோன்னு இருக்குப்பா. ஆண்டவர் வருகை வந்துட்டா மேல போயிடலாம். ஆண்டவர் வருகை வந்துட்டா மேல போயிடலாம். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி என்ன வேதனைப்படுத்துறாங்க, என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. ஆண்டவர் வருகை வந்துட்டா ஆண்டவரோடு போய் உட்கார்ந்துடலாம். குழந்தையை பெத்தவங்க சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை குறித்தே நான் அழுது. அப்ப என்னன்னா, எந்த வகையிலாவது தேவனுடைய ஜனங்களை உளர பண்ணி, தளர பண்ணி, நம்பிக்கையற்று இந்த பூமியில வாழ வைக்கிறான். ஆனா என் தேவன் அப்படி விரும்பல. நீ சந்தோஷமா வாழணும், நீ மகிழ்ச்சியோடு வாழணும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே பலன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை நீ சிரிச்சுக்கிட்டே வாழணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஏதோம் தோட்டத்துல உன்னை வச்சதின் நோக்கமே மகிழ்ச்சி. ஏதோ என்றால் மகிழ்ச்சி. ஆனா வில்லன் ஒருத்தர் என்ன செய்யறான்னா, அவருடைய பிள்ளைகளை எந்த வகையிலாவது சோர்வுப்படுத்த நினைக்கிறான்.
அதனால அந்த எலும்புகள் உலண்டு போய் மரித்து போய் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். தேவன் விரும்பல. அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட எலும்புகளுக்குள்ளே என் ஆவியை அனுப்ப போறேன், என் ஆவியை அனுப்ப போறேன். அது உயிரடையும், அது உயிரடையும். அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலையில மாத்த போறாருங்க. நான் பொய் சொல்லல. வேணாலும் பாருங்க, சில நாட்கள்ல உனக்குள்ள நீ எதிர்பார்க்கிறதை விட ஒரு செழிப்பு, ஒரு தோட்டத்தையே காட்டுறாரு. யார் அணிவிக்க போறாங்களோ தெரியல. கர்த்தர் நீ எதிர்பார்க்கிறதை விட உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ஊழியத்துல பெரிய அறுவடை கர்த்தர் உண்டாக்க போறாரு. அது எப்படி நடக்க போகுதுன்னா, அந்த நம்பிக்கையற்று கிடக்கிற, தளர்ந்து போய் கிடக்கிற, எப்படியா செய்வாரு? நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தளர்ந்து போயிட்டேயா. ஆண்டவர் சொல்ற, என் ஆவியை உள்ள வைக்க போறான், அது உயிரடையும். என் ஆவியை உனக்குள்ள வைக்க போற, அது உயிரடையும். அல்லேலூயா. இந்த ஆவியை எங்க கொண்டு வைக்க போறாரு? ஆண்டவர் சொல்றாரு, செத்து கிடக்கியா, ஆசீர்வாதம் இல்லாம செத்து கிடக்கு, சமாதானம் இல்லாம செத்து கிடக்கு, சந்தோஷம் இல்லாம செத்து கிடக்கு. நிறைய பேருக்குள்ள ஆவியை வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு? எங்க இருக்கு? முதலாவது, பிதா குமாரன் இருவரும் பரிசுத்த ஆவியாய் உனக்குள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:22 எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. எல்லாரும் இப்படி விரல இண்டி, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஐயா, பிதா உனக்குள்ளதான் இருக்கிறாரு. பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாதான். பிதாவை பார்க்கணும்னா அது எங்க போய் பார்க்கணும்? இயேசுக்குள்ளதான் பார்க்கணும். இப்ப இயேசு மேல போயிட்டாரு. அப்ப பிதாவே இயேசுவை எங்க பார்க்கணும்? ஆவியானவருக்குள்ள பார்க்கணும். அப்ப ஆவியானவருக்குள்ள பார்க்கணும்னா நீ ஒரு ஆவியா இருந்தாதான் உன் ஆவிக்குள்ள அவர் வர முடியும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியோடு கூட, உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. என்ன சொல்றாரு? உன் ஆவியோடு கூட. அப்ப உனக்குள்ள என்ன இருக்கு? மனித ஆவி. மனித ஆவி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நெஞ்சில கை வச்சுங்க. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிக்குள்ளதான் பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப நீ சாதாரண ஆளா? ரட்சிக்கப்பட்டவன் சாதாரண ஆளா? இன்னைக்கு ஒரு மனிதன் சாதாரணமா என்ன செய்யணும் தெரியலையே, என்ன செய்யணும் தெரியலையே, எனக்கு வியாதி என்ன மிரட்டுது, எனக்கு பிரச்சனை என்ன மிரட்டுது. ஐயா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் தேவனை நீ சுமந்துட்டு அலையற. அவர் எங்க இருக்கிறாரு? உன் ஆவியோடு கூட இருக்கிறார், உன் ஆவியோடு கூட இருக்கிறார். இது தெரிஞ்சாதாங்க நீங்க வியாதியை மேற்கொள்ள முடியும், பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். நிறைய முறை நம்ம கேட்டிருக்கலாம் அந்த செய்திய. ஆனா நீ கற்றுக்கொண்ட சத்தியத்துல நீ என்ன செய்யணும்? நிலைத்திரு. மனிதன் 3 பொருளுடையவனா இருக்கிறான். என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். அது 1 தெசலோனிக்கேயர் 5:23 இருக்கு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் சமாதானத்தின் தேவன் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். செய்தியை கவனிங்க. ஏன்னா அந்த செய்தி உனக்கு புரியலன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சத்தியம் தான் உங்க வாழ்க்கை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
மனிதன் 3 காரியங்களை உள்ளடக்கின மனிதனா இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். இது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரீரங்கிறது என்னது? நம்முடைய உடல். இது குளிக்கல பிதைக்கும் போது புழு திங்கும்ல, ஒரு சரீரம், ஒரு கூடு. ஆத்துமாங்கிறது என்னது? சிந்தனை, உணர்ச்சி, சித்தம். இப்ப 10 மணிக்கு ஆராதனைக்கு வரணும், 1 மணிக்கு ஆராதனை முடியும், இன்னைக்கு பைபிளை திறக்கணும், வாசிக்கணும், சித்தம் செய்றீங்கல்ல, அதுதான் என்னது? ஆத்துமா. இன்னும் சொல்ல போனா என்னது? கண், வாய், கை. இந்த கையால தான் அந்த கிளாஸை எடுக்கணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கீங்கல்ல, சிந்திக்க போய் ஆத்துமா வேலை செய்ய போய் தான் நம்ம என்ன செய்றோம்? அந்த காரியத்தை என்ன செய்றோம்? செய்றோம். அப்ப அது என்னது? ஆத்துமா. உள்ள ஒண்ணு இருக்குல்ல, செத்து போன ஆவி வெளியே போகுது இல்ல, அதுதான் மனித ஆவி. இந்த 3 உள்ள இருக்கு உங்களுக்குள்ள. இந்த 3 பகுதிக்குள்ள தேவன் இருக்கிற இடம் என்னது? உன்னுடைய ஆவியோடு கூட இருப்பாராக. இப்ப எங்க பிரச்சனை? இப்ப பிரச்சனை நமக்கு எங்க? ஆவில தேவன் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு உள்ள வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப எனக்கு ஏன் பிரச்சனை? இப்ப சிலருக்கு ஆவி ஆத்துமா புரியலன்னா அது 2ஆ பிரிச்சீங்கன்னா வச்சுக்கிறீங்களா, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். அது 2 கொரிந்தியர் 4:6 பாத்தீங்கன்னா இருக்கும். பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4:16 நினைக்கிறேன். ஆனபடியினாலே 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும். ஏன் ஒரு மனுஷன் சோர்ந்து போறான் தெரியுமா? உள்ளான மனுஷன் வளரல, புறம்பான மனுஷன் வளர்ந்துட்டான். கண்ணுக்கு அவன் பிரச்சனை தெரியுது, காதுக்கு அவன் பிரச்சனையை கேள்விப்படுறான். எப்படி சொல்றான் பாருங்க, புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்றானா? புதிதாக்கப்படுகிறது. அதனால நான் சோர்ந்து. அப்ப 2 மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்தவங்களை தட்டி சொல்லுங்க, ஐயா நீ 2 ஆளா இருக்க, நீ 2 ஆளா இருக்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஒரு நாள் ஒரு நேரம் இருப்பீங்க. ஒத்துக்கிறீங்களா? நிறைய பேர் சிரிக்காங்க பாருங்க. நம்மளால உண்மையை ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. நெஞ்சல நான் 2 ஆளா தான் இருக்கிறேன். வேதமே சொல்லுது, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இந்த உள்ளான மனிதன், புறம்பான, இந்த 2 மனிதன் இருக்கிறான். இந்த நீங்க புறம்பான மனுஷன்ல வாழ்றீங்களா, உள்ளான மனுஷன்ல வாழ்றீங்களாங்கிற அதுதான் செய்தியினுடைய தொகுப்பு. நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க ஆவில வாழ்றீங்களா, நீங்க மாம்சத்துல வாழ்றீங்களாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த சத்தியம் தெரிஞ்சா தீர்க்க தரிசன வரம் கூட உனக்குள்ள செயல்படும். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இந்த உள்ளான மனிதனுக்கு ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தகவல் கிடைக்கும். தகவல், நீங்க ரோட்ல நடக்கிறீங்க, ஏத்த ஒருத்தர் வாரான், அங்க ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாயா, அங்க ஒருத்தனுக்கு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கியா, உடனே அப்படியா, எங்க, இந்த இடத்துல. அப்போ உன் காதுக்கு என்ன தெரியுது? தகவல் வருது. நீ உடனே அதை போய் பாப்ப. கண்ணு என்ன செய்யுது? அப்போ உன் ஆத்துமாவுக்கு தகவல் காது மூலியமா வருது, கண்ணு மூலியமா வருது. நீ அதை நினைக்கிற, எப்படி உயிர் போயிட்டாப்பா, உயிர் போயிட்டாப்பா, உயிர் போயிட்டாப்பா. உடனே இந்த தகவல் எங்க போகுது? உன் மண்டையா, மூளைக்குள்ள என்ன செய்யுது? மூளைக்குள்ள இந்த தகவல் போகுது. இப்படி வேகமா கார் ஓட்டினானா, வேகமா கார் ஓட்டினானா, முட்டிட்டாயா, ஐயா வேகமா பைக்ல போனாயா, ஐயா இப்போ கோவத்துல என்ன செஞ்சாயா, கட்டை எடுத்து அடிச்சிட்டாயா அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பேப்பர்ல படிக்கீங்க வச்சுக்கிறீங்களா. அப்ப நீங்க அதை பாக்கீங்க வச்சுக்கிறீங்களா. உனக்கு கண்ணு அதை பாக்குது, காது என்ன செய்யுது? கேக்குது.
இது எல்லாமே எங்க நடக்கு? ஆத்துமால நடக்கு. ஆத்துமால நடந்த உடனே அது எங்க போகுது? மூளைக்கு போகுது. மூளையில போன உடனே உனக்கு ஒரு பயம் கொடுக்கு. எப்பா, சைக்கிள்ல போனா பார்த்து போனியா, பைக்ல போனா பார்த்து போனியா, கார்ல போனா ஒரு பார்த்து போனியா, அப்படி நமக்கு வருதா? இதுக்கு என்னன்னா டேட்டா, அதுக்கு தகவல் கிடைக்கி. உன் ஆத்துமாக்கு என்ன கிடைக்கி? அது யார் மூலியமா கிடைக்கலாம், அல்லது நீ பாக்குற மூலியமா கிடைக்கலாம், உன் காதுக்கு கிடைக்கலாம், நீ கண் மூலியமா பேப்பர் படிக்கிறதுனால கிடைக்கலாம். இது ஆத்துமாவுக்கு தகவல் இந்த பூமியில வாழும் வர உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் கேட்டு நீ வாழ்ந்தேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாது. ஆனா உங்க மனித ஆவிக்கு இருக்குல்ல, மனித ஆவி இருக்குல்ல, மனுஷ ஆவி, அதுக்கு டேட்டா கிடைக்கவே கிடைக்காது. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இந்த பிரச்சனை இருக்கு, இதை எப்படி பேஸ் பண்ண, இதை எப்படி இது பண்ண, இப்படி முடிவெடுக்கையா, அப்படி முடிவெடுக்காவா, இதுக்கு உனக்கு தகவலே என்ன செய்யாது. ஆவிக்கு தகவல் கிடைக்காது. பக்கத்து பாருங்க, மனித ஆவிக்கு தகவல் கிடைக்காது. இதுக்கு எங்க தகவல் கிடைக்கும்னா, அந்த மனித ஆவில யார் இருக்கா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவன் உன் மனித ஆவில தான் இருக்கார். இதுக்கு வெளியே இருந்து தகவல் வரவே வராது. உன் மனித ஆவில தேவன் மட்டுமே உணர்த்துவார், பேசுவார், ஞாபகப்படுத்துவார். வெளியே இருந்து எந்த டேட்டா, ஒரு தகவலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசம். சில மாப்பிள்ள மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட நீ பேசாத, இந்த ஆள்கிட்ட நீ பேசாத, அந்த ஆள் எனக்கு சரியில்லாத மாதிரி தெரியுது, நீ கவனமா இரு, ஜாக்கிரதையா இருந்து சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆள் சரியில்லைன்னு சொல்றீங்களா, எதை வச்சு சரியில்லைன்னு சொல்றீங்க? அந்த ஆள் நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே பேசுறாங்க, நல்ல ஹெல்ப்பா இருக்காங்க, நல்ல உதவியா இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்காங்க. ஆனா மாப்பிள்ள சொல்லுவாரு, எனக்கு எனக்கு என்னமோ அந்த ஆள்கிட்ட நீ சரியில்லாத மாதிரி தெரியுதுமா, நீ கேர்ஃபுல்லா இரு, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஆத்துமால இருந்து தகவல் வருது. அவங்க கண்ணால பாக்காங்க, அந்த ஆள் நல்லா பேசுறாங்க, அந்த ஆள் நல்ல அன்பா இருக்காங்க, அந்த ஆளு இரக்கமா பேசுறாங்க, அந்த ஆள் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நீங்க எப்படி அந்த ஆளை நீங்க தப்பா சொல்லலாம்? கேட்டா அவரு மாப்பிள்ளையால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஆத்துமால தகவல் என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா ஒரு என்னமோ எனக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படிம்பாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, சில நேரங்கள் ஏதோ எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோணுது, நீ அடையாளம் கட்ட அவரால் சொல்ல முடியாது. எனக்கு தோணுதுமா, ஜாக்கிரதையாயிரு அப்படிம்பாரு. ஏன் அவர் சொல்றாருன்னா, அவருடைய மனித ஆவியில தேவன் இருக்கிறார். அங்க ஒரு ஃபீலிங்க உண்டாக்குவார். இந்த ஆள் இப்படிதான், இந்த ஆள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த ஆளால பின்னாடி நமக்கு வேணா இருக்கு, இந்த ஆளால பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு மனித ஆவியில தேவன் இருக்கிறனால ஒரு ஒரு உணர்வை, ஒரு ஃபீலிங்ஸ உண்டாக்குவாரு. ஆனா அதுக்கு டேட்டா கிடைக்காது, அதுக்கு தகவல் என்ன செய்யாது. அதுக்கு தகவல் யாருன்னா தேவன் தான். கை தட்டுவோம், தேவன் தான். இது நிறைய பேரு புரிஞ்சுக்கிறே கிடையாது. ஆவியில ஆண்டவர் சொல்லுவாரு, 4 மணிக்கு முழிப்பு தட்டி வச்சிருங்களா, உள்ள மனித ஆவியில தேவன் சொல்வாரு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. இது வெளியே இருந்து தகவல் வராது, உள்ள ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. நிறைய பேரு இந்த உள்ளான உணர்வை கேட்காம வெளியே வர்ற தகவலை கேட்ட உடனே, ஒரு நோயாளிகளே நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஒரு கேன்சர் நோய் உள்ளவங்க, ஒரு சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க, சுகர் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? கால் எப்ப பார்த்தாலும் காந்தும், காலு காந்தும், கால் மரமரப்பா இருக்கும், கையெல்லாம் உணர்வு இல்லாம இருக்கும். இவன் அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். வெளியே இருந்து தகவல் வருதா, அது காதுக்கு போகும். அடுத்து பாப்பான், அந்த ஆள் காலை பாப்பான், கண்ணு பாக்குது, கண்ணு வழியா தகவல் போகுது, காது வழியா தகவல் போகுது, டாக்டர் வழியா தகவல் போகுது. அவன் போன உடனே அது நேரம் மூளைக்கு போயிருது. உடனே அவன் சிந்திப்பான்,
நமக்கும் லேசா காந்திர மாதிரி தானே இருக்கு. அது சும்மா எதுக்கோ காந்தி இருக்கும். நமக்கு சுகர் வந்துட்டோ, அடுத்த அரை மணி நேரம் பாருங்க, அங்க ஆள் டெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் தெரியாம போய் நின்றுட்டு இருக்கும். ஏன்னா ஆத்துமால அவனுக்கு என்ன கிடைக்கும்? தகவல் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. வெளியே இருந்து அவனுக்கு கிடைக்கு. ஊர்ல இருக்கிற அவ்வளவு காரியத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது என்ன ஆத்துமா தேடுது? எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி அங்க செத்து போனானா, இங்க செத்து போனானா, 40 வயசுல செத்து போயிட்டானா, 50 வயசுல செத்து போயிட்டானா, ஐயா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா, இவனுக்கு அடப்பு வந்துச்சா, இத பூரா அவன் ஆத்துமால அவனுக்கு தகவல் வர வர மண்டைக்குள்ள ஏத்திடுவான். மண்டைக்குள்ள ஏத்தின உடனே அவனுக்கு லேசா நெஞ்சில சோர்வா இருக்கும். இவனுக்கு அட்டாக் வர்ற மாதிரியே தோணும். பயத்திலே இந்த கொரோனால செத்தவனை விட பயத்துல செத்தவன் தான் அதிகம். உண்மையிலே கொரோனால இறந்திருக்காங்க. கொரோனாவே இல்லாமலே பயத்துல செத்தவங்க அதை விட அதிகம். ஏன்னா ஆத்துமால வாழ்றாங்க. அங்க செத்துட்டானா, இங்க செத்துட்டானா, அங்க இறந்துட்டாங்களா, இங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு இவங்க பயத்திலே விடிய விடிய பயத்திலேயே அப்படி உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆத்துமால வாழ்றாங்க. அதுக்கு டேட்டா கிடைக்கு. வெளியே இருந்து தகவல் என்ன செய்யுது? அது பேப்பர் மூலியமாவோ, டிவி மூலியமாவோ, இல்ல நண்பர்கள் மூலியமாவோ, நீ ரோட்ல நடக்கும் பொழுதோ, வாங்கும் பொழுதோ உனக்கு தகவல் கிடைச்சிட்டே இருக்கும் போது அது அப்படியே மூளைக்கு போகுது. நிறைய பேர் கேன்சர் நோய் உள்ளவங்களே சொல்றாங்க, நான் இப்படி அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், அது கேட்டு எனக்கே பயம் வந்துட்டு, அதே மாதிரி சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது. பழைய ஜீவனா அப்படியே ஜீப்ல முடியா வருது. உண்மையிலே கேன்சரா இருக்குமோன்னு நினைச்சாங்க, கடைசியா கேன்சரே வந்துட்டு. அந்த டேட்டா எங்க கிடைக்குன்னா, அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்பா முதல்ல எனக்கு சிம்டம்ஸே இது முடி கழியறத வச்சுதான்பா. முடி கழியறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. சத்து குறைவினாலும் கழியும். ஆனா இவன் தவறான ஆத்துமால ஒரு தகவல் கிடைச்ச உடனே அந்த ஆத்துமா நேரா ஆத்துமால ஒரு பகுதி என்னது மூளை. அந்த மூளை என்ன சொல்லுன்னா, அப்போ கேன்சர் உள்ளவங்களுக்கு முடிய இல்லாம போயிருமா, அப்ப நமக்கு அந்த மாதிரி அறிகுறி இருக்குமோ, டெஸ்ட் பண்ணிருமோ, அந்த கட்டியா இருக்குமோ, இந்த கட்டியா இருக்குமோ, அப்படி பயத்துல வரும் பொழுது அவங்க எதுல வாழ்றாங்க? ஆத்துமான புறம்பான மனுஷன்ல வாழ்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளான மனிதனுக்கு டேட்டா கிடைக்கவே கிடைக்காது. நீ சுகமா இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி ஒண்ணும் தெரியாது. உள்ள இருக்கிற தேவன் மட்டும்தான் பேசுவாரு. உனக்கு நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போ. உனக்கு நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் இருக்கேன்லப்பா, நானே உனக்குள்ள டாக்டரா இருக்கிறேன், நானே உனக்கு சுகமா இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் தான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன்ல. தேவன் அப்படி சொல்லுவாரு. இவனுக்கு டேட்டா கிடைக்கல இல்ல, வெளியே இருந்து சத்தம் வரல இல்ல, வெளியே இருந்து ஒட்ட நீ ரொம்ப சுகமா இருக்கன்னு சொன்னா ஏத்துக்குருவான். உள்ள இருக்கிற தேவன் ஆவில சொல்றாருல, அது வேற ஒரு தகவல் கிடைக்காதனால இவன் அதை ஏத்துக்கொள்ள மாட்டான். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொல்றீங்க, ஒரு இடத்துக்கு போகும் பொழுது இந்த இடத்துக்கு போலாம், அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கீங்க வச்சுக்கிறீங்களா? அப்ப அந்த ஆள் சொல்லுவாங்க, இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க வச்சிருங்களா, அது உங்களுக்கு டேட்டா கிடைக்கும், ஆத்துமால கிடைக்கும். ஆனா உங்க மனித ஆவில என்ன இருக்கு? உங்க மனித ஆவில தேவன் இருக்கிறாரு. அவர் போ வேண்டாம் அல்லது அவர் போ. அது எப்படி தெரியும்னா, உன்னுடைய மனித ஆவில ஒரு பீஸ்ஃபுல், ஒரு சந்தோஷம், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னா உன் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அது உனக்கு ரெட் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, உன் மனித ஆவில ரெட் லைட் அடிக்குன்னா அங்க யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அங்க வெளியே இருந்து உனக்கு தகவல் கிடைக்காது, உள்ள இருந்து கிடைக்கிற தேவ சத்தம். அதை கேட்டு நடந்துட்ட உன் வாழ்க்கை வெற்றி. கைதட்டும், வெற்றி. அல்லேலூயா. இது சிலருக்கு துல்லியமா கண்டுபிடிச்சிருவாங்க, சிலருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்ணால பார்க்கல இல்ல, அவங்களுக்கு எதுவும் தோணல. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி தான் கொடுப்பார். ரோமர் 8:16 சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க, ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்
என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பேசுறாரா? வேற எங்க இருந்து பேசலையா? உன்னுடைய மனித ஆவியில இருந்தா என்ன சொல்றாரு? பேசுறாரு. உன்னுடைய மனித ஆவியில தான் பேசுறாரு. இத கெஸ் பண்ணிட்டா வச்சுக்கிறீங்களா? தேவன் உன்கிட்ட பேசிட்டாருன்னா தேவனே உன் கூட இருக்கார். இப்போ நீங்க ஒரு பிள்ளைய எங்க அனுப்புறீங்க வச்சுக்கிறீங்க, ஒரு ஊருக்கு அனுப்புறீங்க. பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது என்ன சொல்லுவீங்க? பஸ்ல ஏறும்போது ஜாக்கிரதையா இரு, பக்கத்துல உள்ள ஆளை கவனமா இரு, பேக்க கவனமா இரு, அது பேக்ல அந்த மாதிரி இருக்க கூடாது, பஸ் விட்டு இறங்கின உடனே எனக்கு போன் பண்ணணும், நீ அங்க போன உடனே போன் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்படி இறங்கணும், இப்படி இறங்கணும், அதை பார்க்க கூட, இதை பார்க்க கூட, அப்படி போகணும், இப்படி போகணும். அவங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை எடுத்துட்டியா, இதை எடுத்துட்டியா, டிக்கெட் எடுத்தாச்சா, அதை எடுத்தாச்சா, இதை எடுத்தாச்சா, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி போன் பண்ணி என்னாச்சு, இறங்கியாச்சா, போயாச்சா, சேர்ந்தாச்சா, வாங்கியாச்சா, அவங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்கு ஆத்துமால. இதே இது அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதை விட அவங்க கூடயே போயிட்டாங்க வச்சுக்கிறீங்களா, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? பக்கத்துல இரு, கவனமா இரு, அப்படி இரு, பேக்க பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. கூட இருக்கிறனால அவங்களே பேக்க தூக்கி வச்சுக்கிறாங்க, அவங்களே பிள்ளைக்கு பாதுகாப்பா இருந்துக்குறாங்க, அவங்களே இறங்கும் போது பிள்ளைகளை கையை பிடிச்சு இறக்குவாங்க, அங்க போவாங்க. அப்படி 99% வேலையை அவங்களே எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கூட நினைச்சாங்க. இப்போ உலகத்தை படைச்ச தேவன் உன் மனித ஆவில இருக்கிறாரா இல்லையா? நீ போற இடமெல்லாம் கூட வர்றாரா இல்லையா? அவர் கூடவே வர்றனால அவரே உனக்கு எல்லாம் ஆயிடுவார். கை தட்டும். எல்லாம் ஆயிடுவார். ஹல்லேலூயா. வெளியே இருந்து யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உன் மனித ஆவில தேவன் இருக்கிறார். உன் மனித ஆவில தேவன் இருக்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டாங்க வச்சுக்கிறீங்களா? எந்த நிமிஷம் ஆவியானவரே நம்ம 2 பேரும் போறோம், ஆவியானவரே நம்ம 2 பேரும் பிரசங்கம் பண்றோம், ஆவியானவரே 2 பேரும் பிசாசை துரத்த போறோம், ஆவியானவரே இப்படி போனா என்ன தெரியுமா ஆகும்? நாள் வெளியே இருந்து எனக்கு டேட்டா கிடைக்கணும். ஐயா அந்த பெணம் எந்திக்காதுன்னு வெளியே இருந்து தகவல் வரும். ஆனா உள்ள சொல்லுவார் ஆவியானவர், எந்திக்குண்டா, ட்ரை பண்ணு, திரும்ப ட்ரை பண்ணு, திரும்ப கட்டளை கொடு. ஏன்னா உனக்கு வெளியே இருந்து டேட்டா கிடை அவசியமே இல்ல. உன் கூடயே அவர் வாராரு, நீ நிக்கிற இடத்துல அவர் நிக்கிறாரு. ஏன்னா வேதம் அப்படி சொல்லு, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17 இருக்கிறார். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். 2 பேர் உங்க மனித ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்னாவே இருக்கான். அப்ப நீங்க போற இடத்துல அவர் வருவாரு, அவர் சொல்லி கொடுப்பாரு, இதை செய்யாத, இதை செய்யி அப்படின்னு சொல்லுவாரு. இதை நீ கவனிக்காம வெளியே இருந்து வர்ற ஆத்துமால வெளியே இருந்து வர்றது பாத்தீங்களா தகவல், இதை கேட்கும் போதுதான் ஒரு மனிதன் தோல்விக்குள்ள போயிடுறான். இதுதான் உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். உள்ளான மனிதன் வளர்ந்திருக்கிறான்னா அவன் உள்ள இருக்கிற சத்தத்தை மட்டும்தான் நிச்சயமா. புறம்பான மனுஷன் உன்னை பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியாயிரும். ஏன்னா அது வெளியே தகவலை எடுத்து, ஆத்மா தகவலை எடுத்து அது மூளைக்கு கொண்டு போயிருது. மூளைக்கு கொண்டு போன உடனே ஐயோ நமக்கு, நம்ம மாப்பிள்ளைக்கு, ஐயோ நம்ம மனைவிக்கு, ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி ஆயிருமோ, அப்படி இதாயிருமோ அப்படின்னு அந்த தகவல் வரும் பொழுது நீங்க பதறீங்க. ஆனா உங்க மனித ஆவில உங்களை பிள்ளை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? அதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா அசால்ட்ட காலரை உதறி விட்டுருவீங்க. தேவன் சொல்லி இருக்கிறாரு. இதுதான் உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும். இன்னைக்கு புறம்பான மனுஷன் இன்னைக்கு சொல்றது அவன் காதுக்கு தெரியும். ஆனா உள்ள இருக்கிற தேவனுக்கு முக்காலங்களும் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்,
வேதத்துல ஒரு சில உதாரணம் இருக்கு பாருங்க. கொர்நேலிய ஆண்டவர் அனுப்புறாரு, பேதுருவை பார்க்க அனுப்புறாரு. பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்றான் பாருங்க. அப்போஸ்தலர் 9:10 இருந்து வாசிடுவாங்க. மறுநாளிலே அவன் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இங்க பாருங்க, பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி என்ன மேல் வீட்டுல ஏறினா, அப்போ அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி மேல இருந்து ஒரு கூடு இறங்கி வர்றது தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாய் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி, அத புசின்னு சொல்றாரு. அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது அவன் மனித ஆவியில ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு. எஸ் என்று பெயர் வேண்டியதானே, ஆனா ஆத்துமா அங்க போராடுது பாருங்க. அதற்கு பேதுரு அப்போஸ்தலனே அங்க தடுமாறுறான் பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே, சுத்தமாகிறது நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம். அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, திரும்பவும் சொல்றான் பாருங்க. ஆத்துமா அவனுக்கு ரோதமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது எதை குறிக்க தெரியுமா? பேதுருவை எங்க கொடுக்கிறாரு? புறஜாதிய வீடாகிய கொர்நேலி வீட்டுக்கு போப்பா, அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், நீ அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? அது தீட்டு, அது என்னது, அது ரட்சிக்கப்படாத ஜனம், அது தீட்டு, அங்கெல்லாம் போக கூடாது. ஆண்டவர் சொல்றாரு போங்கிறாரு. அதுதான் ஆத்துமாக்கும் ஆவிக்குள்ள வித்தியாசம். மனுஷனுடைய கணக்கு ஒன்னா இருக்கும், தேவனுடைய கணக்கு ஒன்னா இருக்கும். இவன் அது அசுத்தம் நினைக்கான். தேவன் சொல்ற அதான்பா பரிசுத்தம், நீ போப்பா. இவன் போனா அங்க சுவிசேஷம் அறிவிச்சான். கொர்நேலிய குடும்பத்தை பரிசுத்தாவிக்குள்ள அபிஷேகத்துல வழி நடத்தினா, அந்த குடும்பத்தை கேட்ச் பண்ணிட்டான். எதனால? தேவன் சொன்னாரு, நீ புசி, நீ அதை தீட்டா என்ன செய்யாத, எண்ணாத. அவன் இந்து, அவன் முஸ்லிம், அவன் அப்படி நீயா கற்பனை பண்ணி வெறுக்காத. தேவன் பரிசுத்தம் என்று சொன்னா பரிசுத்தம் தான். நீ என்ன அசுத்தமா என்றது? நீ போய் சுவிசேஷ அறிவி. நான் பரிசுத்தம் சொல்றேன்ல, நீ என்ன அதை அசுத்தமா நினைக்க? அப்போ ஆவில பேதுருக்கு சொன்னது தேவன் பரிசுத்தங்கிறாரு. இவனுக்கு ஆத்துமால கண்ணால பார்க்க அவன் ரட்சிக்கப்படல. ஐயா அது மோசமான ஆட்க, இது மோசமான ஆட்க. நம்ம எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம தான் கரெக்ட். ஆண்டு சொல்றாரு, யார் கரெக்ட்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன்னா நீ போ. முந்தினோர் பிந்தினர் ஆயிடுவார், பிந்தினோர் முந்தினர் ஆயிடுவாங்க. நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியது அவங்க இந்து, அவங்க சிஎஸ்ஏ, அவங்க ஆர்சி, இப்படி சொல்லி நீ வெறுத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வெறுக்க சொல்லலையே, நீ நேசிக்க தானே சொல்றாரு. பாவிகளை நேசிக்கதான் இயேசுவே பூமிக்கு வந்தாரு. உனக்கு அவங்க மேல அன்பு இல்லைன்னா நீ எப்படி சுவிசேஷம் அறிவிப்ப? நீ போ, அதை தீட்டா எண்ணாத அப்படிங்கிறாரு. அப்போ ஆவிக்கு ஒரு விதமா தகவல் கிடைக்கி, ஆத்துமாக்கு ஒரு விதமான தகவல் கிடைக்கும். ஆனா பேதுரு கடைசில ஆவிக்கு கிடைச்ச தகவல் படிதான் அவன் போனா, தேவனுடைய திட்டத்தின்படி போனா அற்புதத்தை என்ன செஞ்சான்? அல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில, எங்களோட உடன் ஊழியர்களுக்கு தெரியும், வண்டியில போயிட்டு பாதி தூரத்துல திரும்பிடுவோம்.
ஏன்னா வண்டியில போயிட்டு இருக்கும் போதே ஆவியானோட உறவாடும் பொழுது ஆண்டவர் சொல்ல இங்க போவாதும் பாரு, இன்னொரு இடத்துக்கு போகும் பாரு. அங்க போனா இப்பதான் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு போன் அடிக்குன்னு நினைச்சா அவ்வளவு பிரச்சனையில இருந்தோம்பாங்க. அப்ப என்னதுன்னா நம்முடைய மனித ஆவிக்கு தகவல் கிடைக்கும். ஆனா மனித ஆவிக்கு வேற எங்கும் தகவல் கிடைக்காது. தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான் மனித ஆவியில கலந்திருக்கிறது. நமக்கு ஒண்ணு தோணும், ஆனா உள்ள ஆவியானவர் நமக்கு ஒண்ணு சொல்லுவார். அப்படி ஆவியின்படி நடந்துட்டா நமக்கு என்ன இல்ல, ஆக்கினை. கை தொட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சம்பவம் பவுலுக்கு இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து 10 வரை வாசிங்கன்னா, அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, பவுல் ஊழியம் செய்றார். அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு, ஆசியாவுக்கு பவுல் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆவியானவர் சொல்றாரு ஆசியாவுக்கு வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாது இருந்தார். ஆவியானவர் போக கூடாது தடை பண்ணிட்டார் பாருங்க. போக விட்டாது இருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. உடனே அவன் என்ன செய்றான்? அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அவன் எங்க போகணும்னு நினைச்சான்? ஆசியா. ஆவியானவர் என்ன செஞ்சாரு? மக்கெதோனியாவுக்கு போச்சு. ஏன்னா அவன் தூக்கத்துல ஒரு உணர்வை தான் உண்டாக்குறாரு, ஒரு ஃபீலிங்க தான் உண்டாக்குறாரு. ஆனா அவன் ஆத்துமால ஒண்ணே நினைக்கான், ஆசியாவுக்கு போகணும். ஆனா ஆவியானவர் பவுலோடு கூட ஒரு, அது எப்படி சொல்றாரு பாருங்க, சொப்பனத்தை தரிசனம் கண்டது போல. அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டதாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உணர்வை தான் கொடுக்கிறாரு, ஒரு ஃபீலிங்க தான் உண்டாக்குறாரு. உடனே பவுல் கெஸ் பண்ணிட்டான், ஓ நமக்கு டேட்டா எங்க கிடைச்சிருக்கு? ஆவில. ஆத்துமால நமக்கு கிடைச்சது தப்பு, ராங் ரூட். நம்ம அதுல என்ன செய்ய கூடாது, போக கூடாது என்று சொல்லி ஆவியிலே கீழ்ப்படிந்து போகிறார். இதை நீங்க கண்டுபிடிச்சு, உங்களுடைய பகுதியில புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் ஆண்டவர் சொல்லுவாரு, இதை செய் இதை செய்யாத, இந்த ஆளை நம்பு இந்த ஆளை நம்பாத. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கங்கள் அதிகமா இருக்கணும். நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகளெல்லாம் அவரிடத்தில், உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது பாதை செவ்வைப்படுத்துவார். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு நிமிடம் பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே என்னுடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுங்க, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சின்ன புள்ள மாதிரி சின்ன சின்ன காரியத்தை கூட அவர்கிட்ட கொடுத்துடணும். நீ ஒரு ஜவுளி கடைக்கு போனா கூட ஆவியான ஆண்டவரே என்ன இவ்வளவுதான் பைனான்சர் இருக்கு, இவத்துக்கு தக்கவாறு எனக்கு அப்படின்னு சொல்லி போனேன்னா கரெக்டா நடத்துவார். சின்ன காரியத்துக்கும் ஆவியான, ஏன்னா இந்த மனித ஆவியில அவர் தான் உன் கூட இருந்து நடத்துறார், கூடயே வாராரு, அவரே பொறுப்படுத்திக் கொள்வாரு. அங்க ஒரு ப்ராப்ளம் வரனா ஒண்ணு அவரை மறப்பாரு, அல்லது உன்னை போக விடாதபடி தடுப்பாரு, அல்லது உன்னை போகும்படி உனக்கு தைரியம் கொடுப்பாரு. ஆனா உனக்கு வெளியே இருக்கிற தகவல் படி இருந்தாலும் நீ ஆத்துமால வாழ்ற, ஆவில வாழல. அல்லேலூயா.
இதுதான் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். உன்னுடைய மனித ஆவியிலே நீ ஜெபம் பண்ணும் பொழுதோ, நீ அந்நிய பாஷை பேசும்போது ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஆள் மேல கையை வை, குணமாகும். இந்த ஆள் இந்த பிரச்சனையில இருக்கு, அந்த ஆவியை கட்டி. ஆராதனையில ஆண்டவர் அதெல்லாம் என் மனித ஆவியில ஆண்டவர் என்ன சொன்னாரு உணர்த்தி புரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியமோ அதே போல உன்னுடைய மனித ஆவியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? உன் மனித ஆவி இல்லைன்னா பரிசுத்த ஆவியான உன்கிட்ட பேசவே முடியாது. தேவனுடைய திட்டத்தை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. செத்த பிணத்தை போய் ஆவியான பேச முடியுமா? உயிர் இருந்தாதானே பேச முடியும். அப்ப மனிதனுடைய ஆவியும் முக்கியம். அப்ப உன்னுடைய மனித ஆவியை கெஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன ஃபீலிங்க உண்டாக்குறாரு, எதை உணர்த்துறாரு. அதுக்கு நீங்க ஆவியானவரோடு நெருக்கங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. யோவான் 15:15 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் 15:15. ஓ ஜீசஸ். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எப்பா ஊழியக்காரனாவது எஜமானுக்கு இது பண்ணலாம். அங்க சொன்னார் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஃப்ரெண்டுங்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் ஃப்ரெண்டா டீல் பண்றீங்களோ ரொம்ப ரகசியத்தை சொல்லி கொடுப்பாருங்க. அவனை தப்பவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நான் டெய்லி காலையில அதை பண்ணுவேன். எங்க அப்பா ஆவியானவர், எனக்கு அம்மா ஆவியானவர், எனக்கு உயிர் நண்பர் நண்பர்னா என்ன தெரியுமா? சிலவங்க பெத்தவங்கிட்ட கூட மறைச்சிருவாங்க, மனைவிட்ட கூட மறைச்சிருவாங்க, கணவன்கிட்ட கூட மறைச்சிருவாங்க, ஃப்ரெண்ட்கிட்ட எல்லாத்தையும் கக்கிடுவாங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, எப்பா என்ன ஃப்ரெண்டா பழகிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி சொல்லிடுவேங்கிறார். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் பரலோகத்துல உன்னை குறித்து என்ன பிளான் இருக்கு எல்லாத்தையும் ஒன்று மறைக்காம அறிவிப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணு மறைக்காம சொல்லிடுவேங்கிறாரு. நீ அப்படி உறவாடி இருக்கீங்களா? ஆவியானவரே, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. என் ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னா தானே இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உறவாடுவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிதாவை ஆராதிப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை பிசாசத்தோட அப்படி ஃப்ரெண்டியா பழகி பாருங்க. அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு போவாத, நாளைக்கு போ. இயேசுக்கு சொன்னார்ல, லாசர் இறக்கும்போது வியாதியா இருக்குன்னு ஜெபம் பண்ண போவாத, இறந்து போட்டும், அடக்கம் பண்ணட்டும், பெண நாரட்டும், 4 நாள் கழிச்சுதான் போச்சுன்னார் இயேசுவ. ஏன்னா இயேசுவோடு ஆவியான ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாரு. தேவன் உண்டு அப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிற. கை தொட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஃப்ரெண்டா பழகி பாரு. அவர் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுவாரு, எப்பா இப்ப இன்னைக்கு செய்யாத, இதை செய்யாத, இன்னைக்கு இப்படி செய்யாத, இன்னைக்கு இப்படி செய்ய. அவரோட நீ பேசிக்கிட்டே க்ளோஸா இருந்து வச்சிருங்களா, முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்குருவார். அந்த காரியத்தை ஈஸியா முடிச்சிருவீங்க. நீங்க போட்டு ஃபைட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி செய்ய இப்படி செய்ய, ஆவியானவரே என் ஆவியில தானே இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கேன், எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பண்ண போறீங்க? நீங்க அப்படி பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அனுபவத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய செழிப்பு இருக்கான், பெரிய உயர்வு இருக்கான், ஒரு பெரிய அறுவடை இருக்கு. கை தட்டும். பெரிய அறுவடை இருக்கு. பலருடைய எசேக்கியேல் புத்தகத்துக்கு திருப்புங்க. எசேக்கியேல் நம்ம பார்த்தல 4 வசனத்துல ஆவி உயிரடையும் உயிரடையும். அது உயிரடைகிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. 37ல எசேக்கியேல் 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சரி, இதுல வார்த்தையை கேட்கணுங்கிற 7 வசனம்.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா என்ன செஞ்சேன்? உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. 10 வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆவியானவர் யாருக்குள்ள கிரியை செய்றாரு, யாருக்குள்ள ஒரு சிருஷ்டிப்ப ஒரு படைப்பை உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வார்த்தை வார்த்தை சொல்ற இடத்துல எல்லாம் ஆவி உள்ள பிரவேசிக்கு. அப்போ மனித ஆவியில பரிசுத்தாவி இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் உனக்குள்ள அற்புத அடையாளத்தை எப்படி செஞ்சு உன்னை நடத்துறாரு என்று சொன்னா, ஆவியானவர் அதிகமா உன்னை எங்க நடத்துவார் தெரியுமா? கைதட்டும் இந்த வார்த்தைக்கு நேராய். ஹல்லேலூயா. பிசாசு கேட்டா எங்க இருந்து கொடுப்பான் தெரியுமா? வெளியே இருந்து பிரச்சனை கொடுத்து உன்னை பயம் காட்டுவான். உனக்குள்ள ஆவியானவருடைய வேலை செஞ்சு உன்னை கிளியரா நடத்தணும்னா அவர் உன்னை எதை சுட்டி காட்டுவார்னா, உங்க பிள்ளைய குறித்து ஒரு தகவல் வெளியே இருந்து வருது வச்சுக்கணுங்களா, உங்க கணவரை குறித்தோ மனைவியை குறித்தோ பிள்ளையை குறித்தோ வருது வச்சுக்கிறீங்களா, உடனே பயந்துட்டு என்ன செய்வீங்க, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், உடனே இங்க டேட்டா நீங்க வெளியே இருந்து தேட வேண்டாம். உள்ள இருந்தே ஆவியானவரு எனக்கு என் ஆவியோடு தானே இருக்கீங்க, பேசுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே சொல்லுவார். எங்க சொல்லுவார்? பைபிளை பாரு. பிள்ளையை குறித்தானே பயப்படுற, பிள்ளையை குறித்து பைபிள்ல வசனம் என்ன இருக்கு? ஏசாயா 54:13 என்ன இருக்கு? உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும். இது உங்க மனித ஆவில டேட்டா கிடைக்கும். ஓ, ஆண்டவர் பேசுறாரு, என் பிள்ளைகளை பாதுகாப்பாராம், என் பிள்ளைகள் சமாதானமா தான் இருக்குமா, என் பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வராதா அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு வெளியே இருந்து என்ன ஒரு ஆத்துமால அங்க அப்படியா, அங்க இப்படியா, அங்க இப்படியா அப்படின்னு வரும்பொழுது, என் கணவருக்கு இப்படியா, இப்படியா, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரா, ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்களா, அதை எடுக்க சொல்லிட்டாங்களா, எதை எடுக்க சொல்லட்டுமே, உன்னுடைய மனித ஆவில தேவன் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட, வெற்றி நிச்சயம். கைதட்டும், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. யோவான் 12:26 யோவான் 12:20 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? என்ன யாருமே என்ன புரிஞ்சுக்கிறல, என்ன யாருமே என்னிடத்துல அன்பாவே இருக்க முடியாங்க, என்ன யாருமே என்ன நம்ப முடியாங்க, என்ன எல்லாருமே என்ன புறக்கணிக்கிறாங்க. இந்த டேட்டா எங்க இருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? அது உண்மையா இருக்கலாம், ஆனா அது வெளியே இருந்து என்ன செய்யுது உங்களுக்கு வருது. உங்க கண்ணு பாக்குது, காது கேக்குது, நடக்கிறது பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஃபீலிங் வருது. ஆனா ஆவிக்குரிய மனிதன் அதை நம்ப கூடாது. உன் மனித ஆவில தேவன் இருக்கிறனால தேவன் என்ன சொல்றாரு? ஐயா நீ என்ன தேடுற, எனக்கு ஊழியம் செய்யற, என்ன பாட்டு படிக்க, என்ன ஆராதிக்க, உன்னை யாரு மதிச்சாலும் சரி, மதிக்காம போனாலும் சரி, உன்னை கேர் பண்ணாலும் சரி, கேர் பண்ணாம போனாலும் சரி, ஐயா உன்னை படைச்ச தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உன் மேல அன்பா இருக்கிறாரா? கை தட்டுவோம். உன் மேல அன்பா இருக்கிறாரா? மனிதனுடைய அன்பு பெருசா, தேவனுடைய அன்பு பெருசா? நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் நம்மளை நேசிக்கணும், எல்லாம் நம்மளை நேசிக்கணும், எல்லாம் நம்மகிட்ட அன்பு கூறணும் அப்படின்னு நீங்க நினைக்கீங்க. தப்பு கிடையாது. சரி, உங்களை நேசிக்கல, மனுஷனுடைய அன்பு மாயங்க. அங்க நேசிச்சாலும் சரி, நேசிக்காட்டாலும் சரி, உன்னை படைச்ச தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற தேவன், எந்த நேரமும் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன், அவர் உன் கூடவே இருப்பாரா, உன்னை கனப்படுத்துவாரா, உன்னை தலை நிமிர பண்ணுவாரா, எந்த இடத்துல மனிதர் அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவாரா, உன் கூடவே இருப்பேங்கிறாரு, நீ போற இடமெல்லாம் வருவேன்னு சொல்றாரு,
இதை விட உங்களுக்கு பெரிய அன்பு என்ன வேணும்? அப்ப என்ன, இவன் ஆவியில இருக்கிற தேவன் சொன்னதை நம்பாம வெளிய ஆத்துமால கிடைக்கிற தகவலை அறிஞ்சு, என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிறல்ல, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, என்ன ஒதுக்குறாங்க, என்ன சரியாவே இல்ல. என்ன பொறுத்தல என்னது, நான் ஊழியத்துல ஆரம்பத்துல அப்படி இருக்கும், வளராத வர சரி இப்ப பக்குவப்படுத்துறாரு. ஏப்பா, நான் உன் மேல அன்பா இருக்கும்போது ஏன் மனுஷனுடைய அன்பை பிரியப்படுத்துற? விளம்பரம் இருந்தாலும் சரி, விளம்பரம் இல்லாம போனாலும் சரி, எனக்கு நான் சொன்னது நீ செஞ்சா உலகத்தை படைச்சவரு நம்ம கூட வர்றாரா, நம்மளை கனப்படுத்துறாரா, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரா, நம்ம மேல உயிரையே விட அன்பா இருக்கிறாரா? இந்த அன்பை விட நமக்கு இந்த உலகத்துல எந்த அன்புங்க வேணும்? அப்ப என்ன, இந்த வசனத்துக்கு நேரா ஒருத்தன் நடத்தப்படலைன்னா அவன் சோர்ந்துருவான். ஏன்னா எலியாவே சோர்ந்துட்டார்ல. அதுவரை ஆண்டோட சத்தத்தை கேட்டு தீர்க்கதரிசி வெட்டி வெட்டி சாச்சான், 450 தீர்க்கதரிசி சாச்சான். அதுக்கப்புறம் எசப்பேலுங்கிற ஒரு பெண் அரற்றா, ஆகாப் ராஜாவுடைய மனைவி அரற்றா. அந்த ஒரு சொல்லுக்கு பயந்து போய் சூரச்செடியில போய் படுத்துட்டு சாவ போறாங்க. நான் சாக போறேன் ஆண்டவரே, நான் நல்லவன் ஆண்டவரே, என்னை எடுத்துற ஆண்டவரே. அப்போ மனிதன் அவ்வளவு பெரிய எலியாவுக்கே அப்படி சோர்ந்து போயிட்டான், சாக போறேன்ட்டான். சிலர் இந்த உள்ளான மனுஷன்ல வளரலன்னா தற்கொலை ஆவி கூட அவனை தாக்கும். வெறுப்புல எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பிசாசு தூண்டி அவங்களை வெறுப்புல கூட கொண்டு போயிரும். ஆனா நீ பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டனா அவர் நேரா எங்க நடத்துவார் தெரியுமா? வேதம். அவர் என்ன சொல்லுவாரு? எப்பா, யார் உன்னை நேசிச்சாலும் சரி, நேசிக்காம போனாலும் சரி, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். அப்படி தட்டி கொடுத்து உன்னை ஆவியானவர் நடத்தணும்னா உன் மனித ஆவியில எந்த வார்த்தையை சொல்றாருங்கிறத கவனி. கை தட்டோமா? உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். அருமையா பார்க்கணும். பெர்மான்ஸ் ஃபாதர் பாடி இருக்காரு, உன்னையே நீ வெறுக்கணும், உனக்கு ஆத்துமால டேட்டா கிடைக்கும், அதை பார்த்து வாழாத. உன்னை யாரும் உன்னை மதிக்கணும், உன்னை தூக்கி வைக்கணும் அப்படின்னு உன்னை தேவன் தூக்குனா போதுங்க. பக்கத்துல பாருங்க, உன்னை தேவன் தூக்குனா போதும். அவர் தூக்கிட்டாருன்னா ஒரேடியா உச்சிக்கே தூக்கிடுவாரு. கை தட்டும், தூக்கிடுவாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மனிதர்களை புரிய வைக்க கர்த்தர் ஒரு நாளை வச்சிருப்பாரு. அதுவரை நீ வெளியே இருந்த டேட்டாவை பார்க்காத. உன் மனித ஆவில தேவன் சொல்வாரு, உலகம் உன்னை வெறுக்கா, நான் உன்னை நேசிக்கிறேன். உலகம் உன்னை பகைக்கா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உள்ளான மனுஷன். இதுக்கு என்னன்னா, இந்த ஆவியானவர் வேதத்தை தான் அதிகமா படிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் விளக்க வரும். ஆதியாகமம் 17 15 இருந்து 20 வரை வாசிங்கன்னா, ஆதியாகமம் 17 15 இருந்து 20 வரை வாசிங்க. பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவளை ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ, அவனுக்கே ஆத்துமால கோளாறு இருந்திருக்கு பாருங்க, பிறக்குமோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக
உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும். உடன்படிக்கைனா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மேலுக்காகவும். அடுத்து பாருங்க, ஆகாருக்கு பிறந்த குழந்தைக்காகவும் சொல்றாரு பாருங்க. நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நீ அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல, அந்த விண்ணப்பத்தை என்ன செஞ்சேன்? கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து. நான் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். பெரிய ஜாதியாக்குவேன். அவனை என்ன ஆக்குவானா? பெரிய ஜாதியாக்குவேங்கிறார். என்ன ஜாதியாக்கு? பெரிய ஜாதியாக்கு. ஏற்கனவே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். இவ ஆகார் அப்படியே நம்பிட்டு போயிட வேண்டியதானே. அங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு 2 பிரச்சனை வந்த உடனே சாரால் எல்லாம் பிளான் பண்ணி யார வீட்டை விட்டு துரத்தணும்? ஆகார துரத்திடணும். ஆளை துரத்தியாச்சு. ஆபிரகாம் அனுப்புறான் பாருங்க. ஆதியாகமம் 21 14-18 வரை வாசிங்கன்னா இருக்கும். ஆபிரகாம் அதிகாலமே எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் பாருங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வனாந்தரம்னா அங்க என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. வனாந்தரம்னா என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. சில நேரங்கள் ஆண்டவர் உன் கணவனை குறித்து பேசியிருக்கலாம், உன் மனைவியை குறித்து பேசியிருக்கலாம், உன் பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கலாம். ஆனா இப்போ உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வனாந்தரத்துல கடந்த மாதிரி கிடக்கும். அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா தேவன் சொன்னார்னா சொன்னதுதான். அங்க பாருங்க, அந்த பிள்ளைக்கே பிரச்சனை இருக்கு. துரித்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு தன் செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அவளுக்கு தாய் பிள்ளை கொண்டுனா தாய் துடிச்சிருவாள்ல, தாங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அந்த இடத்துல தாய்க்கு ஒரு, ஏன்னா தாய் பிள்ளைகளை பெற்றெடுத்து 10 மாசம் இருந்தாலும் அது துடிக்கும். ஆனா அவ துடிச்சாலுமே அந்த இடத்துல பிள்ளை செத்து போயிருமோ, பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ட்டு என்ன செய்யறா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன பிரச்சனை? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பெரிய ஜாதியாக்கு. ஏன் இந்த வார்த்தை எப்பன்னு சொல்லிட்டாரு? 17 அதிகாரத்துல ஆபிரகாமோடு சொல்லிட்டாரு. எப்பா நீ இஸ்மாயிலுக்கா ஜெபம் பண்ற, உன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், உன் பிள்ளைகள் நல்லதா இருக்கும். ஆனா இப்போ அந்த சூழ்நிலை பார்த்தா பிள்ளைக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நீங்க நினைக்கலாம், நான் கெட்டி கொடுத்த பிள்ளைகள், ஐயோ அங்க இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கு, நான் வேலைக்கு அனுப்பின பிள்ளைகள், படிக்க அனுப்பின பிள்ளைகள் இப்படி இருக்கு, நீங்க பலவாறு குழப்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை குறித்து ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, கொடுக்கலையா? என் தேவன் பாருங்க, அவர் வார்த்தைங்கிறது உடன்படிக்கை. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் தேவன். அவர் வார்த்தை மாறவே மாட்டாருங்க. அதனால அதே வார்த்தையை தேவதூதன் வந்து சொல்றான். இஸ்மாயில பெரிய ஜாதியாக்கும் சொன்னார்ல, இப்பவும் அந்த உடன்படிக்கையின் படிதான் நீ ஒரு துருத்தில தண்ணி கேட்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தனால உனக்கு துருத்தி இல்ல, துறவியே இருக்கு. ஒரு துறவியே இருக்கு, அள்ளிக்கோ தண்ணிய. இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுறாருங்க. உனக்கோ உன் கணவனுக்கோ மனைவிக்கோ உன் பிள்ளைக்கோ ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாதா. தேவன் தம்முடைய வார்த்தை மீறவே மாட்டார். உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா நீ கேட்கிற கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, அவ ஒரு துருத்தில தான் தண்ணி கேட்க. ஆண்டவர் துறவையே கொடுக்கிறாரு. அதுதான் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். கை தட்டும்.
வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். நிறைய பெற்றோர்கள் பலவாறு நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், என் பிள்ளை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீங்க ரொம்ப பிரச்சனையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். கொடுத்தவர் எங்க இருக்கிறார்? உன் மனித ஆவியில தான் இருக்கிறாரு. அவர் உனக்கு தைரியம் கொடுப்பாரு. உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன், உன் பிள்ளைகளை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா பிரச்சனை நேரம் ஆப்போசிட்டா இருக்கு. வனாந்தரம், உங்க குடிக்க கூட என்ன இல்ல, தண்ணி இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா அது வனாந்தரமா இருந்தான்னா, தண்ணி இருந்தான்னா, தண்ணி இல்லான்னா, நான் வாக்குத்தத்தம் கொடுத்தா நான் கொடுத்த வார்த்தைக்காக ஒரு சிருஷ்டிப்பையே உண்டாக்குவேன், ஒரு துறவையே உண்டாக்குவேன். அல்லேலூயா. உண்டாக்குனாரா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உண்டாக்க போகிறார். சொல்லுங்க, உங்களுக்காக. உங்களுக்காக. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க மனித ஆவியில தேவன் பேசுற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, எனக்கு ரோதமாய் என் பிள்ளைக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன் பிள்ளையை எப்படி வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறு, அந்த வார்த்தையை விசுவாசி. அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு ஆவியானவரே நடத்துவார். அதற்கான சிருஷ்டிப்பின் ஆவியானவர் ஒரு துறவை உண்டாக்குனது போல உன் பிள்ளைக்காக வாசலை திறப்பார். உன் கணவனுக்காக வாசலை திறப்பார். கடன் அடைக்க ஒரு வாசலை திறப்பார். உன்னை சுகமாக்க ஒரு வழியை திறப்பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும். இந்த பாருங்க, நீ எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறத பவுல் எபிரேயருக்கு எழுதுறாரு. ஆத்துமா, ஆவி, கணுக்கள், ஊன், இது உருவ பிரிக்கத்தக்கதான வகை உறுத்ததான இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. என்னன்னா, இப்ப ஆத்துமாவும் இப்ப உங்களுக்குள்ள மூணையும் தனித்தனியா பிரிச்சு உங்களால பார்க்க முடியுமா? ஆவி ஆத்மா பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா மூணு உள்ள இருக்கு. இப்ப இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய பைபிளை படிச்சாதான் நீ கண்டுபிடிக்க முடியும். ஓ, இது ஆவியில வர்ற சத்தமா, இது ஆத்மால வர்ற சத்தமா? அல்லேலூயா. இது ஆவியில வர்ற சத்தமா, இது ஆத்மால வர்ற சத்தமா? அப்ப நீ பைபிளை படிச்சாதான் உனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க பைபிளை வாசிக்கணும். அது பிரிக்குமா? எப்பா தேவன் ஆவியில இருக்கிறாரு, இந்த பைபிள்ல இந்த வசனம் எப்படி இருக்கு, உன் பிள்ளையின் பிள்ளை நீ வாழ்வை காண்பா என்று ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நீ பிள்ளையை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத, உன் கணவனை குறித்து கவலைப்படாத. அப்படின்னா அந்த வார்த்தை தான் உன் ஆவியை அப்படி பிரிச்சு காட்டுமா. ஆத்துமா நம்பாத, இது வெளியே இருந்து டேட்டா கொண்டு வருது, இதை நம்பாத. அதை அப்படி பிரிச்சு வசனம் ஆவி அப்படி பிரிச்சு, இதை சொல்றதை கேளு, இதை சொல்றதை கேட்காத என்று சொல்லி உன்னை கிளியர் பண்ணி நடத்துறது ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமா தான் நடத்துகிறார். கை தட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீ படிச்சுக்கிட்டே இரு. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு பைபிளை படிக்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க ஆவியில என்ன சொல்றீங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இதை நான் படிக்கணும் ஆண்டவரே, எனக்கு புரிய வைங்கப்பா, இதை எழுதுன நீங்க தானப்பா. எந்த அளவுக்கு ஆவியானவரோடு நெருக்க இருந்தா இந்த ஆவியானவர் வேற எங்கே நடத்த மாட்டார், இந்த வேதத்துக்கு நேரா தான் அதிகமா நடத்துவார். ஒருத்தன் பைபிளை படிக்க ஒரு பிரியரா மாறுறாங்கன்னா ஆவியானவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஏன்னா எசேக்கியேல் சொல்றாரு, அவன் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கையில் ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்து அது உயிரடைந்ததா. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் கண்களை மூடும். தேவனுடைய வார்த்தை உறங்கி, தேவனுடைய வார்த்தை கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். என் ஆவியும் தேவாவியும் ஒன்றாய் இசைந்திருக்கிறது. என் ஆவியும் தேவாவியும் ஒன்றாய் இசைந்திருக்கிறது. என் சிந்தை அவர் சிந்தை, என் வாய் அவர் வாய், என் உடல் அவர் உடல். வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நான் தேவர்களாய் இருக்கிறேன். ஆத்துமா சொல்லு, நீங்களா தேவர்கள். ஆனா ஆவி சொல்லும், பைபிள் அப்படி பாரு, அவர் தானே எழுதியிருக்கிறாரு, அவர் போய் சொல்லுவாரா? மனுஷன் சொல்லலப்பா, வேத வாக்கியம் இதயத்துல இருந்தா நீ தேவர்களை மாதிரி பேசுவியா? இந்த மலையை பார்த்து பேசு, இந்த மலையை பார்த்து பேசு. பிரச்சனையை பார்த்து பேசினா அது விலகிடுமா?
ஐயா, அந்த நேரத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த மலை நகலுன்னா ஒரு 40 நாள் உபவாசம் இரு, ஒரு 20 நாள் உபவாசம் இரு. அங்க அப்படி சொல்லல. இந்த பிரச்சனை பார்த்து விசுவாசத்துல பேசு, விலகி போ என்று சொல்லு. இயேசுவின் நாமத்தில் விலகி போனாரு. இது மனித ஆவியிலிருந்து வரும். இது மனித ஆவியிலிருந்து வரும். பேசு, பேசு. ரக்கா சாந்தாரா லரபகா போடா. செத்தவனை எழுப்புற காரியத்துல பைபிள்ல எங்கேயாவது போராடி ஜெபம் பண்ணி எழுப்புனதாக பைபிள்ல ஆதாரமே இல்லை. நிறைய பெணங்களை பேசிதான் எழுந்துரு, எழுந்துரு. ஆண்டவர் பெரிய அற்புதத்துக்கு அங்க பேசதான் சொல்றாரு. ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணு. ஸ்பாட்டுக்கு வரும் பொழுது அந்த பிரச்சனை பார்த்து பேசு, அந்த மரணத்தின் ஆவியை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தை உன்னை கட்டி வைக்கிறேன், ஜீவனை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறேன். ஏ வியாதியை கொண்டற பிசாசே, என் பிள்ளைகளை விட்டு அந்த வியாதியை எடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ. பேசு, பேசு. என் பிள்ளையை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. பேசு. இந்த டேட்டா எங்க கிடைக்கும்? மனித ஆவியில தான் கிடைக்கும். ஆத்மா சொல்றதை கேட்காத. அது உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும், அது உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய ஆவியோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரிகளை செய்வான் என்று சொல்லி உன் மனித ஆவியில ஒரு டேட்டா கிடைச்சிட்டு யார் சொல்றதும் கேட்காத, போய் துணிஞ்சு செயல்படு. வியாதியஸ்து மேல் கைகளை வைத்து அப்படி சொஸ்தமாவீர்கள். அந்த டேட்டா கிடைச்சுன்னா யோசிக்காத, கையை வச்சிரு. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானுக்கு நன்றி சொல். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். எசேக்கியேல்ல இருந்து எங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமா கற்றுத்தந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 ஆவியில எப்படி நடக்க முடியும்? ஆத்துமால எப்படி நடக்க முடியும்? ஆவிக்குள்ளான மனிதனை, ஜென்ம சுவாபம் உள்ள மனிதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எதனால எனக்கு தோல்வி வருது? நீ ஆவியில நடத்தப்பட்டேன்னா வெற்றி மேல வெற்றியை நீ குவிக்க போற, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தை நீ குவிக்க போற. ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடை உனக்கு வரப்போகுது. உன் மனித ஆவியில இருக்கிற டேட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லா நீ கவனிச்சுக்கிட்டே இரு. கர்த்தர் பேச போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்க போகுது. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும், அவர்கள் வரங்களை பயன்படுத்தட்டும், சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும், மரித்தோரை உயிரோடு எழுப்புற அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. உடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.